நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை திமுக மக்களவை உறுப்பினர் அருண் நேரு நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில், பொதுமக்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் 2 முக்கியமான விவகாரங்களை நிதியமைச்சருடன் முன்வைத்ததாக கூறியுள்ளார். அதன்படி மதிப்பீட்டு நிறுவனங்களில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான அவசர திருத்தங்கள், இந்தியா முழுவதும் உள்ள கடன் வாங்கும் போது மக்களுக்கு வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும், BACL லிமிடெட் மோசடியில் சிக்கி தங்கள் சேமிப்பை இழந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு, குறிப்பாக துறையூர் பகுதி பெண்களுக்கு விரிவான பணத்தீர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரி மத்திய நிதியமைச்சரிடம் மனு அளித்ததாக கூறியுள்ளார். முன்னதாக அமைச்சர் KN நேருவின் பொறுப்பில் உள்ள நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒப்பந்தங்களுக்கு லஞ்சம், வேலைவாய்ப்புக்கு லஞ்சம் என 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக தமிழ்நாடு DGPக்கு கடிதம் எழுதி அதன் தொடர்பான ஆதாரங்கள் அடங்கிய 252 பக்க அறிக்கையை அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது. அதன் அடிப்படையில் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை வலியுறுத்தி வருகிறது. இதனிடையே மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அமைச்சர் நேருவின் மகனும் திமுக மக்களவை உறுப்பினருமான அருண் நேரு சந்தித்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.